ஸ்ரேயாச்சரன் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு 40 வயதை கடந்த பிறகும் ஒரு குழந்தைக்கு தாயான பிறகும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு நடிகையாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இஷ்டம் வெற்றியான பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, இஷ்டம் படத்தையே இங்கே ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த படம் தான் மழை. இது தனுஷா கூட திருவிளையாடல் ஆரம்பம் இன்னும் 2-3 படங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் ஸ்ரேயாவுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை அல்லது ஒரு அவங்க விருப்பப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்த படம் அப்படின்னா சிவாஜி. வெளிநாட்டு நபர், அவர் டென்னிஸ் பிளேயர், ரஷ்யாக்காரர். அவர் திருமணம் பண்ணது இண்டஸ்ட்ரி முழுக்கவே ஒரு சின்ன ஒரு கமல் கூட நடிக்காது அவங்க ஒரு வருத்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸில் ஸ்ரேயாவை மிஞ்சவே முடியாது. கமல் சார் படங்கள் நான் பார்த்துருக்கேன், வியந்திருக்கிறேன். அவர் கூட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சுன்னு இன்ஸ்டாவில் லைவில் வந்திருக்காங்க. லைவில் வந்தப்போ அவர் கணவரை கூட வச்சுக்கிட்டே கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க. பொதுவாக லைவில் வந்தாலே அப்போ அவங்க ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்ல கிசு இந்த மாதிரியான இதுவெல்லாம் கூட எழுதுனீங்கன்னா ஒரு வேலையை அவங்க மேனேஜரோ சம்மந்தப்பட்டவங்களை சொன்னால் அதை பண்ணுறது தான், கோவப்படுறதுலாம் கிடையாது. எழுதுனா எனக்கு பப்ளிசிட்டி எழுதி மாட்டோம். அந்த ஐட்டம் சாங் கூப்பிட்டப்போ சிரஞ்சீவி படத்துக்கு ஒரு படத்துக்கு லேட்டஸ்ட்டாக ஸ்ரேயாவை கேட்ட பிறகு 1 கோடி ஒரு சி இருந்தால் ரெடி நான். அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்துட்டு பிறகு காணாமல் போன நடிகைகளில் நம்ம ஒரு சில நடிகைகளை பார்த்து பேசியிருந்தோம். அதில் கமெண்ட்டில் ஒரு பெயர் சார், ஸ்ரேயாச்சரன் பற்றி சொல்லுங்கள். ஸ்ரேயா உச்சத்தில் இருந்தாங்க, ஆனால் இப்போ காணாமலே போயிட்டாங்க. வாய்ப்புக்காக ரொம்பவே கீழே இறங்கி கிரண் மாதிரி ரொம்பவே ஹாட்டாக இருக்க ஃபோட்டோலாம் சோஷியல் மீடியாவில் போடுறாங்களே அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. முதல்ல ஸ்ரேயாச்சரன் எப்படி தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தாங்க, அவர்களோட ஏதாவது அனுபவங்கள் இருக்கா சார்? இல்லை, ஸ்ரேயாச்சரன் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு 40 வயதை கடந்த பிறகும் ஒரு குழந்தைக்கு தாயான பிறகும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு நடிகையாக இருக்காங்க. அது ஒரு பெரிய சாதனை தான். அவங்க கிளாமராக படுகிளாமராக படங்களை வெளியிடுறாங்களா, அது வேறு விஷயம். அதை தாண்டி ஸ்ரேயாச்சரன் ஒரு அழகான நடிகையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு நடிகை. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராக மாறக்கூடியவங்க. ஹரித்வாரில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்மணி மும்பைக்கு மாடலிங்காக வராங்க. மாடலிங் வரது என்ன அப்படின்னா சினிமா என்ட்ரிக்கு தான் மாடலிங். ஏன்னா தினமாக போய் நம்ம கோலிவுட்டை விட 20 மடங்கு பாலிடிக்ஸ் பாலிவுட்டு. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த கதவை திறந்துடாது. அது ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படின்னா பாருங்கள், மேல் ஆர்டிஸ்ட்லாம் ஆம்பளைலாம் கிட்டே வராத ஓடி போய்ட்டுன்னுவாங்க. அங்கே அந்த அளவுக்கு அப்படி போய் மாடலிங் பண்ணி ஒரு அட்டை படத்தில் புகைப்படம் பெரிய வாய்ப்பெல்லாம் கூட அங்கே கிடைக்கல. ஒரு பெரிய ஹீரோ படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் அவ்வளோதான், அதுவே கிடைச்சா போதுன்ற அளவுக்கு. ஏன்னா அதை வச்சு சவுத் இண்டியன் படத்துக்குள்ளே ஈஸியாக வந்துடுவாங்க. அந்த ஒரு படத்துலேயே இந்த கேமரா லுக்குன்னு வாங்க இல்லைங்களா, இந்த கேமராக்கான முகம்னு அதில் கவனம் ஏற்றவர்கள் ஸ்ரேயாச்சரன். யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு. இந்த டைமில் தான் தெலுங்கில் ஒரு படத்துக்கு கதாநாயகி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட மேக்சினுடைய அட்டை படத்தை பார்த்து யார் என்ன இது மாதிரி ஒரு ஹிந்தி படத்தில் இந்த பொண்ணு நடிச்சிருக்குது, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே கூட்டின்னு ஆடிஷன்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைரக்டர் பயங்கர திருப்தி. ஏன்னா ஒரு அழகியும் தாண்டி நடிப்பில் ஸ்கோப்பில் ஒரு பொண்ணு சொன்னதை கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் தான் இஷ்டம். தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதே சமயத்தில் தமிழ்லேயும் ஒரு வாய்ப்பு, இஷ்டத்துக்கு முன்னாடியே தமிழில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. உனக்கு 20 எனக்கு 18 அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். அதில் ஒரு சின்ன ரோல் தான். அதிலே கவனிக்கத்தக்க அளவுக்கு யார் இந்த நடிகை அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பர்சன்ஸ்னுவாங்கள்ல, அதில் ஸ்ரேயாவை அடிக்க முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா இஷ்டம் வெற்றியான பிறகு, அதான் ஒரு படம் வெற்றினோடனே சவுத் இந்தியாவில் ஒரு நடிகை ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வெற்றி, அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா மற்ற மொழியிலேருந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இஷ்டம் படத்தையே இங்கே ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த படம் தான் மழை. ஜெயம் ரவி நடிச்சிருந்தார். அந்த மழை படத்துக்கு வேற ஒரு கதாநாயகியை கொண்டு வரணும், அதில் நடித்த கதாநாயகியை கொண்டு வரணும். தமிழில் கதாநாயகியாக நான் உனக்கு 20 எனக்கு 18 அந்தளவுக்கு தெரிய வரலனாலும் இந்த படம் மழையில் இந்த படம் அப்போல்லாம் நான் ஒரு பத்திரிகையில் இருக்க தொடர்ச்சியாக ஸ்ரேயாவோடைய ஸ்டில்ஸு யார் நல்லா இருக்குது லுக்கு. குறிப்பாக ஹரித்வாரில் இருந்தாலும் ஒரு சவுத் இண்டியன் முகம் ஸ்ரேயாவுக்கு அந்த ஸ்டில்ஸ் இதுவாச்சு. படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்து, ஆனால் சுமாராக தான் அந்த படம் போச்சு. திரும்ப பார்த்திங்கன்னா தெலுங்கில் அத்தனை படம் தொடர்ச்சியாக ஸ்ரேயா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. திரும்பவும் தமிழில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
தமிழில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தனுஷா கூட வந்து திருவிளையாடல் ஆரம்பம், இன்னும் 2-3 படங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் வந்து ஸ்ரேயாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்புமுனை அல்லது வந்து ஒரு அவங்க விருப்பப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்த படம் அப்படின்னா சிவாஜி. ஏன்னா இன்றைக்கி யார் வந்தாலும் இப்போ வந்து புது நடிகைகள் யார் வந்தாலும் வந்து ஒன்று ரஜினி, விஜய், அஜித் பேரை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. யார் கூட நடிக்க விரும்புகிறீங்க, எந்த டைரக்ஷன் நடிக்க விரும்புகிறீங்கன்னா மணிரத்னம், சங்கர், ராஜமௌலி இப்படி சொல்கிற மாதிரி வந்து அப்போ இவங்களுக்கு ரஜினி பட வாய்ப்பு கிடைச்ச உடனே அப்படி தலகால் புரியாமல் சொந்த ஊருக்கெலாம் போய் இனிப்புலாம் கொடுத்து கொண்டாடி பாம்பேக்கு வந்து தன்னுடைய தோழிகளுக்கெலாம் வந்து தன்னுடைய சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவர்கள்லாம் வந்து பார்ட்டிலாம் வச்சு கொண்டாடி இருக்காங்க. காரணம் என்னென்னா சூப்பர் ஸ்டார், அப்போ சூப்பர் ஸ்டார் அதுவும் வந்து ஏவிஎம் பேனரு, சங்கருடைய இயக்கம் சொல்லவே தேவையில்ல. அந்த படம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிடுச்சு. இது இடைச்சொருகளாக ஒரு தகவல் என்னென்னா வந்து ஏபிஎம்மில் ஒரு கண்காட்சி வச்சுருக்காங்க ஸ்டுடியோவில். அந்த கண்காட்சியில் வந்து இந்த சிவாஜி படத்தில் பயன்படுத்தின அந்த பாடல் இருக்குங்கிறது வாஜி 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 சிவாஜி வாஜி வாஜி பாடல், சிவாஜி பாடல் பல்லக்கில் தூக்கின்னு வருவாங்கள்ல, அந்த பல்லக்கு தூக்கின்னு வரதுல ரஜினி சார் வந்து இடையில் பார்த்து இது பண்ணியிருக்காரு. இது ஸ்ரேயாவுக்கு தெரிஞ்சு போய் ஒரு நாள் நானும் கிளம்பி சென்னைக்கு வரணும், அங்கேருந்து அந்த கண்காட்சியை வந்து அந்த இது பார்க்கணும். குறிப்பாக அந்த சிவாஜி படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பாடலுக்கு பயன்படுத்தப்பட்ட இவங்க காஸ்டியூம்லாம் இருக்குதான் வந்து அந்த காஸ்டியூம்லாம் பார்த்து வேந்து போயிருக்காங்க. அப்போவே வந்து அவ்வளோ அந்த பாடல் அவ்வளோ ரிச்சாக செலவு பண்ணி எடுத்த பாடல் அது. குறிப்பாக இப்படி ஸ்ரேயா வந்து வந்துக்கிட்டே இருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்குது. அதுவும் காதல் திருமணம்னு நினைக்கிறேன். காதல் திருமணம், அதுவும் வந்து வெளிநாட்டு நபர். அவர் வந்து டென்னிஸ் பிளேயர், ரஷ்யாக்காரர். அவரை திருமணம் பண்ணது இண்டஸ்ட்ரி முழுக்கவே வந்து ஒரு சின்ன ஒரு ஷாக் தான் வந்து. ஏன்னா ஸ்ரேயாவுக்கு மார்க்கெட் போகலை. இன்னும் வந்து தமிழ்லேயும் மற்ற தென்னிந்திய படங்களையும் நடிச்சிருக்காங்க, ஹிந்திலேயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடுதப்புன்னு இந்த கல்யாணம் ஏன் அப்படின்பொழுது எனக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது, ஒரு அன்பு தேவைப்படுகிறது. அந்த அன்பு வந்து அவரை நான் மீட் பண்ணதில் ஹேண்ட்ரூ, ஒரு ரஷ்ய டென்னிஸ் பிளேயர், அவர் மீட் பண்ணதுலேருந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னு. இவங்களோட 11 வயசு சின்னவர் அவர் வீட்டுக்கார். அதன் பிறகு ஒரு திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்க ரஷ்யாக்காரங்க வெளிநாட்டுக்காரங்களாம் சொல்ல நம்ம ஊரில் தான் கல்யாணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாது, நடிக்க வந்தாலும் அக்கா அம்மா அண்ணி வேஷத்தில் தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கும். பொதுவாகவே இங்கே ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா முதல் கேள்வி வந்து மீடியாவில் கேட்குறது திரும்ப தொடர்ந்து நடிப்பீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க வந்து. ஆனால் அதெல்லாம் அவங்க இது பண்ணாமல் நீ பாட்டு நடி, நீ பாட்டு மாடலிங் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருந்தது. அது பிறகு தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக சிவாஜி படத்தை சொல்லும்பொழுது தமிழில் ஒரு முக்கியமான படத்தை விட்டாங்க, கந்தசாமி. அதே மாதிரி அழகிய தமிழ் மகன் விஜய் சார் கூட நடிச்சிருக்காங்க. விஜய் கூட நடித்த அழகிய தமிழ் மகன், இந்த எல்லாம் பாருங்கள் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள இதுவாக நடிகவங்களா கூட நடிச்சிட்டாங்க. கமல் கூட நடிக்காது அவங்க ஒரு வருத்தமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஸ்ரேயாவை மிஞ்சவே முடியாது. கமல் சார் வந்து படங்கள் நான் பார்த்துருக்கேன், வியந்திருக்கிறேன். அவர் கூட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சுன்னு இப்போ வந்து பார்த்து கூட திடீர்னு கூட இப்போ கமல் ப்ரொடக்ஷனில் வந்து தொடர்ச்சியாக படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அவரும் நடிக்க போகிறாரு. திடீர்னு கூப்பிட்டு கூட ஒரு ஸ்ரேயா வந்து ஜோடியாக கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லி இது பண்ணது. குறிப்பாக நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி கந்தசாமி படத்தில் நடந்த சம்பவம் என்னென்னா, கந்தசாமி படத்தை சுசி கணேசன் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக கலைப்புலி தானு தயாரித்தப்போ இதில் கதாநாயகி யாருன்ற ஒரு பிரச்சனை வந்தது. அப்போது வந்து இவர் கலைப்புலி தானுடைய நண்பரும் ஒரு திருமணம் தான் ஸ்ரேயாவுக்கு மேனேஜராக இருந்தார். அவர் தான் சார் இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கணும், சுசி கணேசனும் அதை ஒத்துக்கிட்டு நடித்த போது இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. ப்ரெஸ் மீட் வச்சுருந்தப்போ பொதுவாக இந்த நார்த் இந்தியன் நடிகைகளுக்கு கொஞ்சமாவது தமிழ் தெரியும், சுத்தமாக தமிழே தெரியாது. ஓரளவுக்கு அது புரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் விக்ரம் டிரான்ஸ்லேட்டராக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ண சொன்னார். சார் எல்லாம் வேணாங்கன்னு. ஆனால் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் கேட்கட்டும் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன்னு அவரை விக்ரமே ஒரு மாதிரி பார்த்துட்டாரு. பதில் சொல்ல ஆரம்பிப்பீங்களா, அப்போ நீங்களே சிக்கிங்க எனக்கு நான் வந்தது அப்படின்ட்டு, சார் என்ன இதில் எதுலையும் கோத்து விட்டுறாதீங்கன்ற அளவுக்கு சும்மா அது வந்து நான் இப்போ ஒரு தமாஷான ஒரு இதுவாகிடுச்சு. அவ்வளோ ஒரு கெட்டிக்கார நடிகை. அதே சமயம் பெர்ஃபார்மன்ஸில் இது பண்ணக்கூடியது. அழகிய தமிழ் மகனில் நடித்தது கூட அவங்க வந்து எப்படி சிவாஜியில் நடித்தது வந்து இதுவாக பண்ணாங்க. நான் விஜய் கூட நடிச்சிட்டேன், விஜய் கூட நடிக்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த படமும் ஒரு இதுவாகிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியவங்க அந்த திருமணம் ஒரு தடையாக அமைஞ்சு அது பிரேக் ஆகிடுச்சு. அதன் பிறகு வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார்கள். ஆனாலும் வந்து ஸ்ரேயாவுக்கான இன்னும் மார்க்கெட் அந்த ஃபேன்ஸு குறையவே இல்லை.
ஆமாம் சார், ரீசெண்டாக லாஸ்ட்டில் த்ரிஷ்யம் படம், த்ரிஷ்யம் 2 நினைக்கிறேன் சார், அந்த படம் ட்ரிபிள் ஆரில் கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. எல்லா படமே ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்குல்ல சார். இப்போ கப்ஜான்னு ஒரு படம் வந்தது, அதில் பண்ணியிருந்தாங்க. இங்கே சென்னைக்கே வந்திருந்தாங்க, இப்போ மீடியாவில் கூட மீட் பண்ணாங்க, இந்த பழைய ஆட்கள்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஸ்ரேயாவோட மேனேஜராக ஒருத்தர் இருந்தார், பேர் சொல்ல விரும்பலை. அவர் வந்து அப்போ தொடர்ச்சியாக ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்க்கு மேனேஜராக இருந்தார். ரொம்ப தங்கமான டைப் அவர். இப்போ வந்து அவர் சாமியாராக மாறிட்டார். அவர் எந்த இதுவும் பண்ணல. அவர் போய் வட இந்தியாவில் போய் சாமியாராக செட்டில் ஆகிட்டார். ஏன் வந்து ஸ்ரேயாவுக்கு மேனேஜரானால சாமியாராக மாறிட்டாரான்னு கேட்காதீங்க. அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா ஸ்ரேயா கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வேளை ஃபீலிங்கில் சாமியார் ஆகிட்டாங்க. இல்லை, அவர் இயல்பாகவே வந்து ஒரு பக்தி உள்ள நபர். அவர் வந்து அவர் கிளம்பி போயிட்டார். வந்து அப்போது கூட வந்து இடையில் வந்தப்போ அவரை பற்றிலாம் புகழ்ந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸ்ரேயா வந்து மேனேஜர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஒரு சம்பளம் பேசுகிறது, அதை வாங்கி கொடுக்குறது, கரெக்டாக ஒரு கால் ஷீட்டை வந்து பிரித்து கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்துக்கிறது. அவரெல்லாம் வந்து ஒரு தங்கமான டைப்புன்னு அந்த பழசெல்லாம் ஞாபகம் வச்சு அந்த சமயத்தில் கந்தசாமி, சிவாஜி, அழகிய தமிழ் மகன், இந்த காலகட்டத்தில் இந்த மீடியாக்கள்லாம் வந்து நீங்களாம் அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன், நீங்களாம் எழுதி என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து ஹீரோயின்ஸ் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு லெவலுக்கு போன பிறகு. அதெல்லாம் சொன்னது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நன்றி உள்ள ஒரு நடிகையாக நமக்கு தெரிஞ்சாங்க வந்து ஸ்ரேயா. ஓகே, ஸ்ரேயா பற்றி சொல்லும்போது அவருடைய கணவர் வந்து ஒரு 10 ஆண்டுகள் சின்ன பையன் அப்படிங்களே சார். ஆனால் அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, இப்போ ஸ்ரேயா வந்து இப்படிலாம் ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்காங்க சமூக வலைதளங்களில், அது அவங்களுடைய உரிமையை நம்ம வந்து கேட்க முடியாது. இருப்பினும் அதை பார்த்து கமெண்ட், ஆபாசமான வார்த்தையில் கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு வர்ணிச்சிருக்காரு, அதை பார்த்துட்டு அவர் ஹஸ்பண்ட் சிரிக்க டக்குன்னு வந்து உண்மைதான் அது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டார். அது வந்து மாதிரி என்னையா கணவர் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்களா? அது இல்லை, அது ஒரு நான் கூட பார்க்கல. அது வந்து ஒரு செய்தியாக வந்தது, இன்ஸ்டாவில் வந்து லைவில் வந்திருக்காங்க. லைவில் வந்தப்போ அவர் கணவரை கூட வச்சுக்கிட்டே வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க. பொதுவாக லைவில் வந்தாலே சாதாரண ஆட்டில் வந்தாலே விட மாட்டானுங்க. சோஷியல் நம்ம எங்கே முகம் தெரிய போதுன்ட்டு இஷ்டத்துக்கு பாட்டுங்க நடிக்கை வந்துட்டாங்கன்னா இவங்களும் தெரிஞ்சு தான் அந்த லைவில் போகிறது, என்ன கேள்வி கேட்குறான்னு. அப்போ உங்கள் ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்ல வந்து இவர் இருந்துன்னு ஆமாம் இன்னும் கூட சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு. என்னென்னா அவங்க வந்து ரஷ்யக்காரரு, மேற்கத்திய நாட்டில் உள்ளவங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு வந்து. அதாண்டி அது மீன் அவங்க ஸ்ரேயா அவர்கள் வந்து இப்போ திருப்பி பட வாய்ப்பு ட்ரை பண்ணுறாங்க, அதை வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. இது ஒரு சாதாரண விஷயம், சப்போர்ட் பண்ணுறாரு. இது மாதிரி இல்லை, அதுதான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம நாட்டில் திருமணம் நடக்கும் பொழுது மீடியா கேட்குற கேள்வி எதுவாக இருக்குன்னா, இதுதான் தொடர்ந்து படம் நடிப்பீங்களா, உங்கள் வீட்டுக்காரர் அனுமதிப்பாரா, இல்லை உங்கள் மாமியார் குடும்பத்தில் உள்ளவங்க ஒத்துப்பாங்களா, ஏன்னா அவங்க போயிடுறாங்க, திரும்ப கதாநாயகி வாய்ப்பு கிடைக்குமா, இந்த மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் வந்து பல ப்ரெஸ் மீட்டில் பல கதாநாயகிகள் திருமணத்திற்கு முன் சந்தித்து உள்ளார்கள். இவங்களாம் ஸ்ரேயாவுக்கெலாம் என்னென்னா இந்த ஏற்கனவே இந்த மேற்கத்திய ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளில் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், நடிக்க வர்றது தான் இது அப்படின்ற ஒரு, அதனால் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க போடுற ஃபோட்டோஸ்லாம் இன்றைக்கி வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊர் வீட்டுக்காரராக இருந்தாங்கன்னா நேற்றுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம அக்கௌண்ட்லாம் முடக்கிட்டு இருப்பாங்க, அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி. அதுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிறது, ஓகே ரைட் அப்படின்னு. ஆமாம் சார், ஏன்னா இப்போ கூட பட வாய்ப்புக்காக பார்ட்டிக்கெலாம் போகிறாங்க, அப்படி இப்படிலாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணலாமா, இருந்துட்டு போட்டுமே, ஏன்னா அவங்க திருப்பி படத்துக்குள்ளே வரணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. ஸ்ரேயா வந்து அடிப்படையில் பயங்கர போல்டான ஒரு லேடி, போல்டான ஒரு பெண். வந்து நீங்கள் கிசு இந்த மாதிரியான இதுவெல்லாம் கூட எழுதுனீங்கன்னா, ஒரு வேலையை அவங்க மேனேஜரோ சம்மந்தப்பட்டவங்கள சொன்னால் அதை பண்ணுறது தான், கோவப்படுறது தான் கிடையாது. எழுதுனா எனக்கு பப்ளிசிட்டி எழுதி மாட்டோம், அதில் உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் ஏன் வந்து அது கோவப்படணும், உண்மையாக இருந்தால் தான் நான் கோவப்படணும். உண்மையாக கூட இருக்கட்டுமே, எழுதுறது அவங்க கடமை எழுதி மாட்டோம், பேசுறது அவங்க கடமை பேசி மாட்டோன்ற ஒரு போல்டான ஒரு விஷயம். இது என்னென்னா வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. அதனால தான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வளர்ச்சி. நீங்கள் சில நடிகர்கள்லாம் இருக்காங்க, முணுக்குன கோவம் வந்துடும். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி விட்டீங்க, அப்போல்லாம் எழுதி விட்டீங்க, நேரடியாலாம் எழுத முடியாது. வந்து இந்த 3 எழுத்து கொண்ட நடிகை, 4 எழுத்து கொண்ட, இப்படி தான் வந்து அதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய இது இருக்கும். அந்த கிசுக்குன்னே ஒரு தனி இதுவே இருக்கும் வந்து ஃபேன்ஸு. இந்த கிசுக்குன்னே ஒரு பத்திரிக்கை வந்தது, பத்திரிக்கை பேர் கிசு காதல் கிசுவா சார்? இல்லை, அது படம் பேருங்க. அது அந்த பத்திரிக்கை தொடர்ந்து முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் கிசுகிசாக இருக்கும். அதை வச்சுன்னு புரட்டிக்கிட்டு யாருன்னு வர கண்டுபிடிச்சி எழுதுவாங்க வந்து, இது வந்து இல்லை இது அவர் இல்லை இவர் அப்படின்ற அளவுக்கு. அப்படி ஒரு அது ஒரு இது பெப்பு கொடுத்துருந்த சமயம். அதை பற்றிலாம் துளி கூட என் பேரே போட்டு டேரிங்காக எழுதிங்கன்ற ரேஞ்சுக்கு வந்து ஒரு போல்டான ஒரு பெண்மணி ஸ்ரேயா.
ஓகே சார். இப்போ திருப்பி எப்படியாவது ஒரு கம்பேக் கொடுத்துடணும், ஹீரோயினியாக வந்துடணும் அப்படின்னு ஃபோட்டோஸ் போடுறாங்க, பார்ட்டி போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு குத்துப்பாட்டுக்கு 1 கோடி ரூபா கேட்டாங்களாம். அதனால் வந்து ப்ரொடியூசர்ஸ் தலைதறிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அது உண்மையா சார்? 100க்கு 100 உண்மை. என்னன்னா வந்து இந்த புஷ்பா படத்தில் சொல்கிறியா மாமா சொல்கிறேன் மாமாவுக்கு வந்து சமந்தா ஆடினதுக்கு அதுக்கு முன்னாடியே சில கதாநாயகிகள் வந்து குத்துப்பாடலுக்கு ஆடினாங்க. ஒரு காலகட்டங்களில் 80 90களில் வந்து டிஸ்கோ சாந்தி, ஜெயமாலினி, அனுராதா, சில்க்கு இவங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு பீரியட் முடிஞ்ச பிறகு கதாநாயகிகளே நாங்கள் வந்து ஆடுறோம், அதுக்கு ஒரு தனி பேமெண்ட் கொடுங்க அப்படின்ற அளவுக்கு. அப்புறம் பீக்கில் இருக்கிற கதாநாயகிகள் வந்து நாங்கள் வந்து வேற ஒரு படத்துக்கு ஆடி தரோம், ஒரு பெரிய சம்பளம் ஏறக்குறைய வந்து ஒரு படத்திற்கான சம்பளத்தில் முக்கால்வாசிலாம் கேட்க ஆரம்பித்து அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சமந்தா வந்து ஆடின பிறகு அது பெரிய ட்ரெண்டாகி இருக்கிற ஆட்கள்லாம் வந்து கூப்பிட இது மாதிரி வந்து ஒரு பாட்டுக்கு ஆட மாதிரி அது என்ன சொல்லுவாங்கன்னா இது என்னது ஐட்டம் சாங் அப்படின்னு. அந்த ஐட்டம் சாங் கூப்பிட்டப்போ சிரஞ்சீவி படத்துக்கு ஒரு படத்துக்கு லேட்டஸ்ட்டாக ஸ்ரேயாவை கேட்ட பிறகு ₹1 அப்படின்னு நிற்கிறாங்க. ₹1 அப்படின்னோடனே கொஞ்சம் டீம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் ஏற்ற குறைவான 1 கோடி ஒரு சி இருந்தால் ரெடி நான் அப்படின்னோடனே ஐயோ கம்பெனி தாங்காது விட்டுருங்கன்னு சொல்லி இது பண்ணியாச்சு. அவங்க கேட்குறதுலையும் தப்பு இல்லை, சும்மா காமசாம படத்துக்காக கேட்குறாங்க. இதை வச்சு நீங்கள் பெரிய அளவில் விளம்பரம் பண்ண போகிறீங்க. அந்த சாங் ஹிட் ஆகிடுச்சுன்னா படத்துக்கும் ஒரு பெரிய இதுவு, இவங்களுக்கும் ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிறேன் மாமா சொல்கிறேன் மாமா அது இன்னும் நிற்குது பாருங்கள் அந்த பாட்டு வந்து. அதுதான் காரணம். அப்படி வந்து டிமாண்ட் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு நடிகை தான் வந்து அதுக்கு நான் ஒர்த்தவளான ஆளுன்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து ஸ்ரேயா. ஓகே சார். பெரிய நட்சத்திரங்களில் நடித்து அப்படியே காணாமல் போயிட்டாங்க. இருப்பினும் ஒரு நல்ல குணம் படைச்சவங்க இயல்பாகவே. அப்படிங்கிறது இந்த கோவிட் டைமில் கூட இந்த ₹200 ஃபண்ட் பண்ணுறதுக்கு என் கூட டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஒரு விசித்திரமாக பண்ணது, ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த போது பறவைகளை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு போஸ்ட் போட்டது, இது சார்ந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்திருக்காங்களே, அதெல்லாம் கவனிச்சு. மகாராஷ்டிராவிலேருந்து நாக்பூர் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருக்காங்க. அவங்க வந்து பெரும்பாலும் இந்த டென்னிஸ் பிளேயர் கல்யாணம் பண்ணி இந்த சோஷியல் மீடியாலாம் பார்க்கலாம், இயற்கையும் கடலும் சார்ந்த பகுதியில் போய் தங்குறது, இயற்கையோடு இருக்கிறது, குறிப்பாக வெளிநாட்டில் ரஷ்யாவில் கொஞ்ச நாள் இருக்கிறது, இங்கே கொஞ்ச நாள் இருக்குது அப்படின்னு. நாக்பூர் பக்கத்தில் ஒரு இயற்கையான பகுதிக்கு போய் தங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில். பார்த்திங்கன்னா அவ்வளோ பறவைகளை வந்து அடைச்சி அவங்க வந்து அழகுக்காக வச்சுருந்துக்கிறாங்க. போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சண்டை போட்டு அந்த நிர்வாகத்துக்கிட்ட அவங்கெல்லாம் முடியாது, இதெல்லாம் ஒவ்வொன்றா அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அப்புறம் வந்து இந்த பறவைகள் நல வாரியத்துக்கு வந்து உடனே மெயில் அனுப்பிச்சு இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு. இன்னும் அது வந்து கொடுமையான ஒரு விஷயம். சோஷியல் மீடியாலாம் வந்தது, நீங்கள் பறவையை வளங்க, ஆனால் வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அவ்வளோலாம் போட்டு கீச்சு மூச்சுன்னு அதை கத்தி ஒரு இது பண்ணி அது ஒரு ஒழுங்காக அதை வந்து மனசே தாங்கலை என்னால் போட்டிருந்தாங்க ஒரு போஸ்ட்டு. அதை வந்து அவங்க வந்து வெளியே வந்து திறந்தெல்லாம் விட்டு ஃபைன்லாம் போட்டு அந்த ஹோட்டலுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். வந்து திடீர்னு அவன் ஒரு ஹோட்டலுக்காரன் ஒரு பெரிய ஆளாக இருந்தான்னு வச்சுங்க, வேறு மாதிரி திரும்பிச்சுன்னா என்ன ஆகும் வந்து அது ஒரு இயற்கை சார்ந்த விஷயம். இன்னொன்று நீங்கள் சொன்னது இந்த கோவிட் டைமில் வந்து அவங்களால முடிஞ்ச ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நடிகைகள்னு வந்து சாதாரணமாக சொல்லிடுறோம். வந்து நிதி அகர்வால்னு ஒரு நடிகை வந்திருந்தாங்க தெரியுங்களா, அவங்க வந்து தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இன்னொரு நடிகை வந்து நான் சொல்லணும் வந்து ராஷி கண்ணான்னு ஒரு நடிகை வந்து அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு இது போட்டு அவங்க ஒரு நிதி திரட்டி கொடுத்துருந்தாங்க. இவங்களது தான் வித்தியாசமாக இருந்தது. ஸ்ரேயா வந்து என் கூட வந்து யார் டான்ஸ் ஆடுறீங்களோ அவங்கள வந்து ₹500 கட்டணும் அப்படின்னு, ₹200 இல்லை ₹500 அப்படின்னு. என்னென்னா நீங்கள் வந்து ₹5000 போட்டால் வரமாட்டாங்க அப்படின்ட்டு அவ்வளோ பேர் வந்து குவிஞ்சு அதை வந்து ஒரு நிதியாக கொடுத்து, கொரோனா நிதியாக கொடுத்து யாருக்கெல்லாம் போய் அந்த மருத்துவ வசதி இல்லாதவர்கள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இதெல்லாம் வந்து பிரித்து கொடுங்கன்னு ஒரு தன்னார்வலர் இதுக்கெலாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வந்து. அதாவது நம்ம சொல்லுவோம் ஒரு நடிகைன்னு சாதாரணமாக அவங்கள ஏதோ டான்ஸ் ஆடுறவங்க, கிளாமர் இது பண்ணுறவங்க, ஒரு ஆபாச காட்சியில் நடிக்கிறவங்க அப்படின்னு வந்து இந்த மக்கள் வந்து தூக்கி ஈஸியாக ட்ரோல் பண்ணிட்டு போயிடலாம், பேசிட்டு போயிடலாம். அவங்களும் அதை தாண்டிய ஒரு ஈரமான உள்ளம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் தான் சாட்சி. அதெல்லாம் வந்து அருமையான ஒரு மேட்ரு. இதெல்லாம் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது. என்னதான் இப்போ வந்து பட வாய்ப்பு இல்லாமல் கிளாமரை காட்டி பட வாய்ப்பு தேடணும் அப்படின்னு ஸ்ரேயா இருந்தாலும் ஒரு காலத்தில் நல்ல நடனம், நல்ல நடிப்பு, அந்த ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணு, இது மாதிரியெல்லாம் கலக்கினவங்க தானே சார் ஸ்ரேயா. அப்போ அந்த திறமைக்கு வந்து ஒரு வயசாகவும் அந்த வாய்ப்புகள் குறையுதோ? இல்லை, உண்மைதான். வந்து உங்களுக்கு வந்து திருமணமான பிறகு அந்த கிரேஸ் குறைஞ்சி போயிடும். நீங்கள் வந்து இந்த ஹோம்லியான லுக்குன்னு சொல்லிங்களா, அது ஒரு விமர்சனம் கூட ஒரு படத்துக்கு எழுதியிருந்தாங்க. வந்து இந்த இது பண்ணி அநேகமாக குட்டின்னு ஒரு படத்துக்குன்னு நினைக்கிறேன், தனுஷ் கூட நடிச்சு ஒரு பத்திரிகையில் வந்த விமர்சனம் வந்து இவங்களுக்கு வந்து அம்மன் வேஷம் போட்டால் அப்படியே அம்மன் மாதிரியே கூட மாறிடுவாங்க. மற்ற வந்து ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தால் அந்த இது ஒரு காதலி அப்படின்னா அந்த கேரக்டராகவே மாறிடுறாங்க அப்படின்னு. குறிப்பாக எனக்கு அந்த காலகட்டங்களில் பானுப்பிரியா இப்படி ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க.
அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், அப்படி ஒரு முக வெட்டு இதெல்லாம் வந்து அப்படி ஒரு விமர்சனத்தை வந்து ஸ்ரேயாவுக்கு வந்தது வந்து அது அவங்களுக்கு தமிழில் வந்ததை படிச்சுலாம் சொன்ன பிறகு ரொம்ப உலகாஞ்சம் அடைஞ்சு அவரோட மேனேஜர்லாம் வந்து எழுதின ஒரு பத்திரிகையாளர்லாம் பாராட்டி ரொம்ப நன்றிலாம் சொல்லி தேங்க்ஸ் நான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வயது ஆகிப்போச்சு. இப்போ குழந்தையெல்லாம் வந்து ராதான்னு ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு. அந்த குழந்தையெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இதெல்லாம் சில பேர் ஒரு காலத்தில் குழந்தை பிறந்ததே சொல்ல மாட்டாங்க தெரியுங்களா? நடிகைகளாக வந்து இவங்களுமே சஸ்பென்ஸாக வச்சிருந்து சொன்னாங்க. குழந்தைய பெற்றுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தது. தன்னுடைய கிரேஸ் போயிடும் அப்படின்னு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாமராக இருக்குது. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது சொல்லுவாங்கள்ல, பென்ஸ் கார் வாங்குறது இல்லை பெருசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது பெருசுன்ற மாதிரி. மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அது டயட் இருக்கணும், யோகா பண்ணணும், அது எக்ஸசைஸ் பண்ணணும், இது எல்லாம் இருக்குது வந்து. எல்லாம் தாண்டி இன்றைக்கும் கிரேஸில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஸ்ரேயாவுடைய பலம் அது. ஓகே சார், இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார். வணக்கம்.